யூத புஸ்தகத்திலே அந்த 1ஆம் வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது 3வது பகுதியாக அழைக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த காரியத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது ஒரு அழைப்பு யாருக்கு? ஏசாயாவுக்கு வருகிறது. அது இன்னும் சொல்ல வேண்டுமானால் அது அழைப்பல்ல, அவர்கள் உரையாடின சத்தத்தை யார் கேட்கிறா? சொல்லுங்க, ஏசாயா கேட்கிறா. அந்த கேட்ட அந்த சத்தத்திற்கு ஏசாயா பதில் கொடுக்கிறா. ஐயா, என்ன செய்யும்? என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறா. அல்லேலூயா சொல்லுமே. இப்போ இந்த கால வேளையிலே தேவன் உங்களிடத்தில் இப்படி போட்ட ஒரு காரியத்தை சொல்வார் என்றால் எத்தனை பேர் அதற்கு நாம் கீழ்ப்படிவோம்? எத்தனை பேர் அதற்கு செவி சாய்ப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஏனென்றால் அறுவடை, சொல்லுங்க, அறுவடை மிகுதியாக இருக்கிறது, ஆட்களோ ரொம்ப குறைவாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்த்து இருக்கிறார். என் காரியமாக யார் செல்வார்கள்? நம் காரியமாக யாரை நாம் அனுப்ப முடியும்? இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் தேவனும் இயேசுவானவரும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி ஆகிலும் நம் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் இந்த பட்டணத்தில் என்ன செய்ய வேண்டும்? கட்டப்பட வேண்டும். அதற்கு நாம் எந்த சூழ்நிலைக்கு நாம் கடந்து செல்வதற்கும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் செய்வேன், அதைத்தான் செய்வேன், அப்படி அல்ல. எதை செய்வதற்கும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எதை செய்வதற்கும் நாம் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக அழைப்பின் சத்தத்தை கேட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் தியானித்தோம். யாரு? வேகமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது அழைப்பை சத்தத்தை கேட்ட ஒரு மனிதனை குறித்து தியானித்தோம். யாரு? சவுல். அடுத்தது ஆபிரகாமை குறித்து நாம் தியானித்தோம். அழைப்பை சத்தத்தை கேட்ட ஆபிரகாம் என்ன செய்தார்? தேவையில்லாம என்ன செய்யல? சிந்திக்கவில்லை. அழைப்பை சத்தத்துக்கு உடனடியாக கீழ்ப்படிந்தார். இரண்டாவது அழைப்பை சத்தத்தை கேட்ட மனிதன் எல்லாவற்றையும் அப்பமும் குப்பையுமாக எண்ணுகிறார், நஷ்டமாக எண்ணுகிறார். மூன்றாவது அழைப்பை சத்தத்தை கேட்ட மனிதனுக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆபிரகாம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் சில காரியங்களை அது சிறு பிள்ளைகள் மூலமானாலும் சரி, பெரியவர்கள் மூலமானாலும் சரி, ஊழியக்கார தகப்பனார்கள் மூலமாக நமக்கு கொடுக்கும் போது தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, யோசிக்க கூடாது. இதை செய்தாதான் இப்படி இருக்க முடியுமா, இதை செய்தாதான் நான் பரிசுத்தமானா, அப்படி சிந்திக்கவே கூடாது. தேவ சமூகத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் என்றால் அதற்கு உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக இந்த உலகத்தில் பல காரியங்களை நாடி நாம் போகலாம், இல்லைன்னா பல காரியங்களை நாம் சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் ஆபிரகாம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஒரு நாள் தேவன் நம்மை அழைக்கும் போது இவைகளை உதறி தள்ளி என்று சொல்லும் போது அதை தள்ளுவதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இல்லாண்டவரே, நான் இத்தனை நாள் பார்த்து கட்டின வீடு, இந்த வீட்டில இருந்து போசன்னா எப்படி ஆண்டவரே? இவ்வளவு நாள் இந்த பட்டணத்திலே இந்த மக்களோடையே நான் பழகிட்டேன், இந்த மக்களோடையே நான் பிரயாணம் பண்ணிட்டேன், இந்த மக்களோடு தான் என்னுடைய வாழ்க்கை நடந்தது, இந்த இடத்தை விட்டு போக சொன்னா எப்படி ஆண்டவரே? அல்லேலூயா. அப்படி அல்ல. அல்லேலூயா. அழைப்பின் சத்தத்தை கேட்டவர்கள் எதை இழப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கணும். அப்படித்தான் மிஷனரிகள் வந்தார்கள் இந்திய தேசத்திற்கு. தன்னுடைய குடும்பத்தை மறந்து, தங்கள் பொருட்களை மறந்து, தங்கள் உடைமைகளை மறந்து, தங்களுடைய சொந்த பந்தங்களை மறந்து இந்த இந்திய தேசத்திற்குள்ளாக மிஷனரிகளாக வந்தார்கள். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று, அழைப்பின் சத்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக இதை விட அருமையான தேசத்தை, ஜெர்மனி, வேற எங்க, பல இடங்களில் இருந்து வந்தார்கள், பல இடங்களில் இருந்து வந்தார்கள். இதை விட, இந்திய தேசத்தை விட எப்படி இருந்த தேசங்கள்? அருமையான தேசங்கள், அருமையான தேசங்கள். ஆனாலும் அவைகளை
என்ன எப்படி எண்ணினார்கள்? நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினார்கள். அல்லேலூயா சொல்லுமே. இன்னைக்கும் சில காரியங்களை விடுவதற்கு மனசு, சொல்லுங்க, கோபத்தை விடுறதுக்கு மனசு வரல, கசப்ப விடுவதற்கு மனசு வரல. சில காரியத்தை இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிறோம். முத அதை தூக்கி எறிங்க. அல்லேலூயா சொல்லுமே. முத அதை தூக்கி எறிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினாரே, அவர் மட்டும் அந்த பட்டணத்தை பிடித்திருந்திருந்தா இன்னைக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்கிற அந்த முத்திரையை அவர் பெற்றிருக்க முடியுமா? அப்ப சில நேரங்களில் சிலவற்றை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து அவர் எடுக்கிறார் என்றால் ஒரு புதிய காரியத்தை தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. மூன்றாவது ஆபிரகாம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. பயமே இருக்கக்கூடாது. தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக இன்னைக்கு ஒரு ஆள் வந்து நம்மளை சுடுவதற்கு ஆயத்தமா இருந்தால் என்ன செய்யணும்? சொல்லுங்க. அப்படி இருப்பீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் அழைப்பின் முத்திரையை பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு பகுதியை நாம் தியானித்தோம். என்ன பகுதி? அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில இருக்கிற, சொல்லுங்க சொல்லுங்க. போன வாரம் என்ன தியானித்தோம்? அழைக்கப்பட்ட அந்த டாபிக் தான். அதுதான் 2-3 வாரமா போயிட்டு இருக்குது. போன வாரம் என்ன தியானித்தோம்? அப்ப எழுதுனா அது இருக்கும், ஞாபகம் இருக்கும். எபேசியர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய். அப்ப அழைக்கப்பட்டவருடைய சில குணாதிசயங்கள் எப்படி சொல்லுங்க இருக்கணும்? என்ன இருக்கும் சொல்லுங்க? முதல் என்ன இருக்கும்? மனத்தாழ்மை இருக்கும். ரெண்டாவது என்ன இருக்கும்? நீடிய பொறுமை இருக்கும். மூணாவது என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. அன்பு இருக்கும். நேற்றை மாலை வேளையில ஒரு மனிதரோடு பேசி கொண்டிருந்தேன். நேற்றை மாலை இரவு நேரத்தில் ஒரு மனிதரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் ஒரு ஊழியக்காரருடைய சகோதரர். இதே பட்டணத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரபலமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதருடைய தம்பி, சகோதரர். அவர் பல காரியங்கள் இடத்துல பேசும்போது ரொம்ப வேதனையாக இருந்து அவர் சொல்லுகிறார், அண்ணன் தான். அவர் சொல்லுகிறார், அண்ணனும் அண்ணியும் குறித்து சொல்றார். அவங்க சொல்றார், இவங்க 2 பேரும் ஊழியம் செய்வதுக்கே என்ன கிடையாது, லாய்க்கில்லாதவர்கள். ஏன்னா அவங்கள்ட்ட என்ன கிடையாது, ஊழியக்காரங்கிற அந்த வார்த்தைக்குரிய அந்த பதம் அவரிடத்துல பேசுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனா வெளியே வந்தா என்ன கிடையாது, அன்பு கிடையாது. மாமியார் இடத்துல சரியான ஒரு இணக்கம் கிடையாது. யாரானாலும் சரி. அவன் சொல்றாரு, அவங்க வீட்டில் அந்த சகோதரியுடைய தாய் வீட்டில் இருக்கிறாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் வீட்டில் இருக்கிறாங்களாம். அந்த தாயார், அவளுடைய தாயார், அந்த தாயார படுத்துகிற வேதனைக்கு இந்த சகோதரியுடைய அம்மா திடீர்னு அங்கே போகும்போது சொல்லி அழுமா. இப்ப கிரிகை இல்லாத விசுவாசம் அது செத்தது. நாம் அழைக்கப்பட்டவர்கள் சொல்லிவிட்டு நமக்குள்ள தாழ்மை இல்லை என்றால் நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அழைக்கப்பட்டவர்கள் சொல்லிவிட்டு நீடிய பொறுமை நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அழைக்கப்பட்டவர்கள் சொல்லிவிட்டு நம்மிடத்தில் அன்பு இல்லை என்றால் நாம் அழைக்கப்பட்டவர்களே அல்ல. அல்லேலூயா சொல்லுமே. ஒரு வசனம் எப்படியா சொல்லுது, அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யுமா, மூடுமா.
நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களிடத்த அன்பு இல்லைன்னா நீங்க வேஸ்ட், நீங்க சுத்த வேஸ்ட். பிள்ளை இடத்துல சரியான அன்பை காட்ட முடியலையா? நீங்க கிறிஸ்தவர்களே அல்ல. மனைவிடத்துல சரியான அன்பு உங்களால காட்ட முடியலையா? நீங்க கிறிஸ்தவர்களே அல்ல. கணவரிடத்துல சரியான அன்பு உங்களால காட்ட முடியலையா? அல்ல, அந்த ஹிந்து மக்கள் அழகா ஒன்று சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கணவனை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுங்க பார்ப்போம்? கல்லானாலும் கணவன், புல்லானாலும். இங்க இங்க சில ரகங்கள் இருக்குது. ஏ அம்மா, ஏ ஐயா, இதெல்லாம் வானத்திலிருந்து விழுந்த. நான் யாரையும் கொலை சொல்ல, எல்லாரையும் சேர்த்தான் சொல்றேன், யாரும் குறிப்பிட்டு சொல்லல, எல்லாரையும் சேர்த்தான் சொல்றேன். கணவனை மதிக்கதே கிடையாது. எப்படி உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும்? இந்த வார்த்தைப்படி வாழாம எப்படி அங்க நுழைய முடியும்? 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் திரும்ப 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 வாசிங்க. வாய்க்கிலேயே பேசுனா போதாதுங்க. என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அப்பதான் நீங்க யாரு? அழைக்கப்பட்டவர்கள். இல்லைன்னா சும்மா விசிட்டிங், சும்மா வந்து போகிறவர்கள், விருந்தாளிகள். நீங்கள் விருந்தாளியா வருவதற்கு இருக்கிறீர்களா, இல்லை என்றால் அழைக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறீர்களா? அழைக்கப்பட்டவர்கள். நான் அழைக்கப்பட்டவள், நான் விருந்தாளி அல்ல. விருந்தாளி இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போவான், நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போவான். இது விருந்தாளி வருகிற இடம் அல்ல. வருவார்கள், விருந்தாளிகள் வருவார்கள். அவர்கள் போவதே நமக்கு சொல்லுங்க தெரியாது. அப்படி அல்ல தேவன் நம்மளை அழைத்தது. நான் சொல்ல எத்தனைக்கு புரிகிறது? புரியும் சொல்ற மாத்திரம் ஒரு அல்ல சொன்னா யாரையும் குற்றப்படுத்தலங்க ப்ளீஸ். நான் யாரையும் குற்றப்படுத்த விருப்பம் கிடையாது. பட் மனம் திரும்பணும். அப்படிதான் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம். அப்படிதான் போட்டிருக்கு, அப்படிதான் வசனம். மனம் திரும்பினா உனக்கு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கும். இல்லைன்னா அது தூரத்துல தான் இருக்கும். நம்மளால நெருங்கவே முடியாது. அது யாரானாலும் சரி, அது நானானாலும் சரி, என்னை சேர்த்தான்னு சொல்றேன். எனக்கு இன்னும் சில இடத்துல நல்லா பேச, நல்லா பழகணும்னு ஆசை. ஆனா அவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறவங்க ஒதுங்கியே இருக்கட்டு. ஒதுங்கி இருக்கட்டு. அல்லேலூயா. ஆனா நம்மளோடு இணைந்திருக்கிறவர்களை நாம் ஒதுக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுமே. எத்தனை நான் சொல்லு புரிகிறது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப 3வது ஒரு காரியத்துக்குள்ளாக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அழைப்பு என்கிற அந்த காரியத்தில் 3வது ஒரு காரியம். இதெல்லாம் எழுதுறீங்களா? எழுது கிடையாதா? எழுதணும். அல்லேலூயா சொல்லுமே. இப்ப 3வது ஒரு காரியத்துக்குள்ளாக ஒரு அழைப்பு சத்தத்தை கேட்ட ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இங்கே ஒரு அழைப்பு வருகிறது. இங்கே ஒரு சத்தத்தை அங்கே ஒரு மனிதர் கேட்கிறார். யார் என்றால் நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு மனிதர், நமக்கு நன்றாய் அறிமுகமான ஒரு மனிதர். மோசேயை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யாரு சொல்லுங்க? மோசேயை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆனா அங்கே ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். வேகமாக சில காரியங்களை மாத்திரம் கூறி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அங்கே கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். இங்கே இந்த வசனத்தை காட்டிவிட்டு அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் வேக நான் சொல்லி நான் அடுத்த பகுதிக்குள்ளாக நான் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். பாருங்க, அங்கே 3ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவே வா என்றார். 2 காரியத்துக்குள்ள வித்தியாசம் எத்தனைக்கு புரிந்தது? ஹலோ, ஆபிரகாமுடைய அழைப்புக்கும் மோசேயுடைய அழைப்புக்குள்ள வித்தியாசத்தை எத்தனை புரிந்து கொண்டீங்க? டக்குன்னு சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. அங்கே போ என்று சொல்லுகிறார், இங்கே வா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுமே. பாருங்கள், இந்த 2 அழைப்பிலும் கொஞ்சம் காரியங்கள் வித்தியாசமா இருக்கிறது.
முதலாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆபிரகாமை கர்த்தர் போ என்று சொல்லுகிறார். எங்கே போன்னு சொல்லவே இல்லை. நான் சொல்ல எத்தனை புரிகிறது? ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து போ என்று சொல்லும்போது நீ எங்கே போகிறாய், நீ எந்த இடத்துக்கு போகணும், நீ யாரை சந்திக்கணும் என்று சொல்லவே இல்லை. ஆனால் மோசேயை கர்த்தர் வா என்று அழைக்கிறார். வா என்று அழைத்து அனுப்ப விரும்புகிறார். எப்படி? வா என்று அழைத்து சொல்லுங்க, அனுப்ப விரும்புகிறார். அங்கே எங்கே போ என்று எதை குறித்தும் சொல்லவில்லை, இங்கே அனுப்புகிற இடத்தை குறித்து சொல்லுகிறார். சொன்னாரா சொல்லலையா? அடுத்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவே வா என்றார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆபிரகாமை கர்த்தர் போ என்று சொல்லும் போது எங்க போ என்று சொல்லவே இல்லை. அந்த அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் முதலாவது அழைக்கும் போது இடத்தை குறித்து சொல்லல, ஊரை குறித்து சொல்லல, நபரை குறித்து சொல்லல. கீழே நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா 7வது வசனம் 6வது வசனத்துல சொல்லுகிறா, நான் உன்னை எங்க கொண்டு போவேன். அந்த வசனத்தை வாசிங்க. 12ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு முந்தின வருஷத்தை வாசிங்க. புறப்பட்டு போய் சேர்ந்தார்கள். அங்க 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஆரம்பத்தில் சொல்லல, அழைக்கும் போது தேசத்தை குறித்து சொல்லல, ஊரை குறித்து சொல்லல, பட்டண குறித்து சொல்லல, நபர்களை குறித்து என்ன செய்யல, சொல்லவே இல்லை. எங்க சொல்லுகிறார்? இவர்கள் பிரயாணப்பட்டு ஒரு இடத்துல வந்த பிற்பாடு சொல்லுகிறார், இந்த தேசத்தை நான் என்ன செய்வேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. நன்றை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப மோசேயை கர்த்தர் அனுப்புகிறார். மோசேயை கர்த்தர் அனுப்பும் போது அவர் அனுப்புகிற இடத்தையே சொல்லி அனுப்புகிறார். நீ எங்கே போகிறாய் என்கிற காரியத்தை சொல்லி அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த மோசே மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் என்னவென்றால், பாருங்க, இப்ப மோசே எங்க போறாரு, போக போறாரு, சொல்லுங்க. மோசே இப்ப எங்க போறாரு, எங்க போனோம், எந்த தேசத்துக்கு போனோம், அதை சொல்லுங்க. முத எகிப்து தேசத்துக்கு போனோம். எகிப்து தேசத்தில் தான் யார் இருந்தா? மோசே இருந்தார். இவர் எங்க தான் இருந்தாரு? எகிப்து தேசத்துல தான் இருந்தார். இப்ப அந்த இருந்த இடத்துக்கு இப்ப இவர் என்ன செய்கிறார் சொல்லுங்க, அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மோசேயுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில அனுபவங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் பேசுகிறேன். அழைக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சில குணாதிசயங்கள் என்ன பாருங்க. மோசேக்கு தெரியும் எகிப்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்று தெரியும். அங்க இருந்த சில காரியங்களை உங்களுக்கு நான் விளக்குவேன் என்றால், இந்த மோசேயுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த அழைப்பின் அந்த உறுதி தன்மை நம்மிடத்தில் இருக்கிற என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து கொள்ள முடியும். முதலாவது, இந்த மோசே அங்குள்ள சூழ்நிலை எப்படி அறிகிறார் பாருங்க. அங்க 1ஆம் அதிகாரத்திலே அங்க 8வது வசனத்தை ஒரு வேகமாய் வாசிங்கள். யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா என்ன செய்தாரா? எகிப்திலே தோன்றினார். இது எப்ப நடக்கூடிய காரியம்? இது எப்ப நடந்த காரியம்? மோசே பிறக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். இதையெல்லாம் யாரு கேள்விப்பட்டிருந்தா? இது யார் கேள்விப்பட்டிருந்தா?
மோசே கேள்விப்பட்டிருந்தார். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா என்ன செய்தாராம்? இப்ப அவர் அந்த அரண்மனையில் தான் வாழ்ந்தார். எங்க தான் வாழ்ந்தாரு? அந்த அரண்மனையில் தான் வாழ்ந்தார். வளர வளர இவருடைய வாழ்க்கை என்ன, இவர் எங்க இருந்து வந்தார், எல்லாவற்றையும் இவர் என்ன செய்து கொண்டார்? என்ன செய்து கொண்டார்? அறிந்து கொண்டார். அதனால தான் அங்க பின்னாடி வாசிக்கிறோம், ஒரு எகிப்தியன் யாரை அடிக்கிறான்? யார் அடிக்கிறான்? ஒரு எபிரேயன் அடிக்கிறான். இதை பார்த்தோன்னே யாருக்கு கோபம் வருது? மோசைக்கு கோபம் வந்தது. ஏன் கோபம் வந்தது? இவன் எகிப்தியன் வந்து ஒரு எபிரேயன் அடிக்கணும், இவன் கூட சேர்ந்து யார் தான் அடிச்சிருக்கணும்? யார் தான் அடிச்சிருக்கணும்? ஏன்னா இவன் எங்க வளர்ந்தவன்? இவன் எகிப்து பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்தவன். இவன் அடிக்கணும், யார் தான் அடிச்சிருக்கணும்? சொல்லுங்க. எபிரேயனை தான் அடிச்சிருக்கணும். ஆனா இவர் என்ன செய்தாரு? எகிப்தியரை அடித்தார். ஏன்? ஏன்? மோசே எபிரேயன். இதை வளர வளர இவர் என்ன செய்து கொண்டார்? இதை அறிந்து கொண்டார். ஏன்னா வளர்த்தது யாரு? வளர்த்தது யாரு? மோசேயுடைய தாய். மோசே ஒவ்வொரு காரியத்தையும், மோசேயுடைய தாயார் ஒவ்வொரு காரியத்தையும் யாருக்கு கற்றுக் கொடுத்தார்? மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். இப்ப பாருங்க, இப்ப மோசேயை கர்த்தர் மறுபடியும் எங்க தான் அனுப்புகிறாரு? எகிப்துக்கு தான் அனுப்புகிறாரு. இப்ப அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு எண்ணம் வந்திருக்கும். யார் அறியாத ஒரு ராஜாக்கள் அங்க இருக்கிறாங்க. யோசேப்பே அறியாத ஒரு ராஜா. அதை நான் இன்னும் சொல்வேன் என்றால், நீங்கள் புரியும்படியாக, நீங்கள் வேதத்தை மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையும் புரியும்படியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இந்த யோசேப்பு அறியாத ராஜா என்றால் என்ன தெரியுமா? யோசேப்பு மூலமாக எகிப்தில் என்ன நடந்தது? என்ன நடந்தது? சத்தமா சொல்லுங்க. நன்மை நடந்தது. ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அந்த தேசத்தை பாதுகாத்தது யாரு? யோசேப்பு. யோசேப்பு தான் அங்க எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? ஆமா, அதிகாரியாக இருந்து அந்த ஒரு கொடுமையான ஒரு பஞ்ச காலம் வரும்போது அதை என்ன செய்கிறார்? அதை மேனேஜ் பண்ணுகிறார், அதை சரிபடுத்துகிறார். இல்லை என்றால் மற்ற தேசத்தில் எப்படி பஞ்சம் கொடிதா இருந்ததோ அதே போல எங்கே வந்திருக்கும்? எகிப்திலே வந்திருக்கும். இதை சரிபடுத்துறது யாரு? சொல்லுங்க. யோசேப்பு. இதை அறியாத ஒரு ராஜா என்ன செய்கிறார்? எழும்புகிறார். இதை யாரு கேள்விப்படுகிறார்? மோசே கேள்விப்படுகிறார். பாருங்க, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? நம் மூலமாக இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு நெருங்கின உறவுகள் மூலமாக இருக்கலாம். ஏதோ ஒரு மனிதர்கள் நன்மை பெற்றிருப்பாங்க. ஆனால் அதை என்ன செய்திருவாங்க? அதை என்ன செய்திருவாங்க? சந்ததிகள் என்ன செய்திருவாங்க? மறந்துருவாங்க. மறந்து இப்ப நன்மை பெற்ற குடும்பத்தை என்ன செய்வாங்க? சொல்லுங்க. ஒடுக்குவார்கள். யோசேப்பு மூலமாக நன்மை பெற்ற குடும்பம் யாரு? சத்தமா சொல்லுங்க. எகிப்தின் ராஜா, எகிப்து ஜனங்கள். ஆனா அதே ராஜா, அதே ஜனங்கள் இப்ப யாரை ஒடுக்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, யோசேப்பின் குடும்பத்தை ஒடுக்கிறார்கள். அங்கே போனது யார் தான்? யார் தான் போனாங்க? யோசேப்புடைய குடும்பம் தான் போயிட்டு. யார் மூலமாக நன்மை பெற்றார்களோ, யார் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றார்களோ அதே குடும்பத்தை தான் யார் ஒடுக்கிறார்? பார்வோன் ராஜா ஒடுக்கிறார். பார்வோன் எகிப்து தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஒடுக்குகிறார்கள். இதை யார் கேள்விப்பட்டிருந்தா? சொல்லுங்க. யோசேப்பு கேள்விப்பட்டிருந்தார். மோசே கேள்விப்பட்டிருக்கார். இப்ப நாம இருந்தா என்ன செய்வோம்? ஐயா, அந்த மக்கள் நம்ம மோசே சொன்ன மாதிரி தான், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அது இஸ்ரேல் ஜனங்கள் மட்டுமல்ல, உண்மை அறியாத எகிப்து ஜனங்களும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நான் மறுபடியும் இவரிடத்தில் கடந்து போவேன் என்றால் அவர்கள் என்னை ஒடுக்கத்தான் செய்வார்கள். இதுல நான் எங்க இருந்து தப்பி வந்திருக்கிறேன்? எங்க இருந்து தப்பி வந்திருக்கிறேன்? மோசே எங்க இருந்து தப்பி வந்தாரு?
மோசே எங்க வாழ்ந்தாரு? எந்த இடத்துல வாழ்ந்தாரு? பார்வோன் அரமனையில. பார்வோன் அரமனையில இருந்து ஓடி வருகிறார். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்தார். அப்படித்தானே? பைபிள் படிக்க கிடையாதா? பார்வோன் அரமனையில இருந்து தப்பித்தால் போதும் பிழைத்தால் போதும் என்று ஓடி வந்ததா யாரு? மோசே. அப்படி தப்பித்து வந்தவர் தான் எங்க போயிருக்காரு? எங்க போயிருந்தாரு? யாருக்கு வீட்டுல போயிருந்தாரு? ஆமா, மாமா வீட்டுல போயிருக்காரு. இப்ப மறுபடியும் அதே இடத்துக்கு யார் அனுப்புறா? நம்ம என்ன செய்வோம்? ஐயா என்ன விட்டுரும், ஐயா என்ன விட்டுரும், அந்த இடத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். அதுவும் அந்த ராஜாவை சந்திக்கிறதுக்கா? என்ன விட்டுரும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லட்டா? மோசே மூலமாக வேகமாய் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாவற்றையும் புரிந்து உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே 10வது வசனத்தை வேகமாய் வாசிங்கள். என் ஜனத்தை, ஐயா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். அப்படின்னா என்னது? ஒரு உபாயம் பண்ண வேண்டாம். என்னது? சும்மா சொல்லுங்க, உங்க பாஷையில சொல்லுங்க. ஒரு உபாயம் பண்ண வேண்டும். தந்திரம் பண்ணணும் வேற, சூழ்ச்சி பண்ணணும் வேற. எப்படியாவது இந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? தடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. இது அறியாத ராஜா மட்டும் இல்ல, தந்திரம் போடுகிறவர்கள், சூழ்ச்சி பண்ணக்கூடியவர்கள், எப்படியாக இந்த மனிதர்கள் எழும்ப கூடாது என்று சூழ்ச்சி பண்ணுகிறவர்கள். உங்களையும் சுற்றி அப்படிதான் இருக்கிறாங்க தெரியுமா? ஹலோ, உங்களை சுற்றி நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான். இவன் எழும்பவே, அந்த மனிதர் சொன்னார்ல, நான் சொன்னோம்ல ஒரு குடும்பத்தை குறித்து, அவர் சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அந்த குடும்பத்துக்கு எங்க மேல ஒரே பொறாமை. இவர் கொஞ்சம் நல்லா இருக்காரு. அந்த ஊழியக்கார குடும்பத்துக்கு இதை பார்த்து ஒரே சொல்லுங்க பொறாமையா. ஒன்றும் இல்லாம இருந்தவன் இப்ப எப்படி இருக்கிறான்? அது உண்மையோ பொய்யோ கேள்விப்பட்டதை சொல்றேன். ஆனா பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. சில அகத்தின் அழகு, சில முகத்தை பார்த்தாலே தெரியும். இது பொறாமையில இருக்குதா, இது பொறுமையில இருக்குதா, இது தாழ்மையில இருக்குதா, இது நீடிய பொறுமையா இருக்குன்னா எதை பார்த்தாலே தெரியும்? முகத்தை பார்த்தாலே தெரியும். இங்க இருக்கிற சிலருடைய முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்ச்சி பண்ணுகிறவர்கள் எங்கதான் அனுப்புகிறாரு? எங்கதான் அனுப்புகிறார்? மறுபடியும் ஆமா, சூழ்ச்சி பண்ணுகிற கூட்டத்தின் நடுவிலே, இன்னும் சொன்னா ஓனாய் கூட்டத்தின் நடுவே. அப்படிதான் அங்க சுவிசேஷ புத்தகத்துல சொல்லுகிறார், நான் உங்களை எங்க அனுப்ப போறேன்? ஓநாயக கூட்டத்துக்குள்ளாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடத்துல, சில இடங்கள்ல தேவன் நம்மளை அப்படிதான் அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. இங்க கூட சில ஓனாய் கூட்டங்கள்லாம் இருக்கும். ஐயோ நான் இங்க வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. இங்கேயும் சில ஓனாய் கூட்டங்கள் இருக்கும். இங்கேயும் சில கர்ச்சிக்கிற சிங்கங்கள் இருக்கும். ஐயோ இங்கேயுமா எப்படி நினைக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு சென்றார் என்றால் அதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. கர்த்தர் உங்களை அழைத்தது உண்மையானால் அதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. பாருங்க, மோசேயை அனுப்பும் போது அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் நான் எகிப்து தேசத்துக்கு உன்னை போன்னு சொன்னா அவருக்கு மைண்ட்ல ஃபுல்லா இதெல்லாம் ஓடும். ஓடி இருக்குமா ஓடாதா? ஒரு படம் ஓடின மாதிரி ஓடுங்க. அட பாவி மனுஷனா இங்கேயா போய் சொல்றாரு.
அந்த பார்வோன் ராஜா அவன் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா. அங்க உள்ள ஜனங்கள் இந்த ஜனங்களை ஒடுக்கின ஒரு ராட்சச எண்ணம் கொண்ட ஜனங்கள், இங்கயா நாம் போனோம்? ஹலோ, அழைப்பின் சத்தத்தை கேட்டவர்கள் தானா நீங்கள்? அழைப்பின் சத்தத்தை கேட்டவர்கள் தானா? மோசே பாருங்க, வேதனையோடு நிற்கிறான். ஐயோ, இந்த இடத்துக்கா நான் போனோம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். பாருங்க, 22வது வசனத்தை வாசிங்கள் வேகமா. அதே 1ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்தாராம்? நீ எங்கடா தேடிட்டு இருக்கிற? யாத்திரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அங்க வாசிக்கிறோம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும். புரிந்து கொள்ளுங்க, இது எபிரேயர் மக்களுக்கு வந்த கட்டளை அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. பார்வோன் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட வேண்டும் என்று யாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல? சொல்லுங்க. எபிரேயர் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல. ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளை இட்டான். இது இஸ்ரவேலுக்கும் பொருந்தும், எகிப்து ஜனங்களுக்கும் பொருந்தும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நன்றா, எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை இவர் சந்திக்க போறார் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. தன் சந்ததி அழிந்தாலும் பரவாயில்ல, தன் ஜனத்தின் சந்ததி அழிந்தாலும் பரவாயில்ல, அவன் சாகணும். எப்படி? யாராவது ஒரு ஆளு தான் பிள்ளை கெட்டு போன்னு யாரா நினைப்பாங்களா? இப்ப ராஜா ஜனங்களுக்கு யாரு? ஒரு தகப்பன் போல. அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் இப்ப ராஜாக்கு எது? ஒரு பிள்ளைகள் போல. தன்னுடைய ஜனங்களுடைய சந்ததியில பிறக்கிற பிள்ளை யாருக்குரியது? சொல்லுங்க, ராஜாக்கு பிள்ளை. இப்போ இந்த ராஜாவுடைய எண்ணம் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த பார்வோன் மட்டுமல்ல, இங்கேயும் சில கூட்டங்கள் அப்படித்தான் இருக்கிறது. இங்கேயும் சில கூட்டங்கள், இங்கேயும் சில குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கிறது. நான் நல்லா இருக்கணும், நான் வசதியா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் சமாதானமா இருக்கணும், மற்றவர்கள் எப்படி போனாலும் சொல்லுங்க பரவாயில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் யார் அனுப்புகிறாரு? மோசே அனுப்புகிறார். நாம அழைப்பி சத்தத்தை கேட்ட அருமையான தேவ பிள்ளைகளை நாம் என்ன செய்வோம்? போதுமையா, எலியா சொன்ன போலதான், போதுமையா என் ஆத்துமாவே எடுத்துக்கொள்ளும், என் ஜீவனவான எடுத்து அங்க என்ன செய்யாதையும், அங்க அனுப்பாதையோ. அல்லேலூயா. சிலவங்க இன்னும் சொல்லிட்டு இருக்கிறான், நான் ஏன் இந்த மனுஷனை கெட்டினேன், கெட்டி 10 வருஷம் ஆயாச்சு, கெட்டி 4 பிள்ளைய பெத்தாச்சு, நான் ஏன் இவரை கெட்டினேன், நான் ஏன் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடங்களில் தேவன் நம்மை அனுப்புகிறார் என்று அங்க ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் உங்கள் சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் மூலமாகவே கர்த்தர் செய்ய போகிறார். 1-2 ஜனங்கள் அல்ல, 10-100 பேர் அல்ல, லட்சங்களை அழைத்து வருகிறார். யாரு? மோசே லட்சங்கள் ஜனங்கள் அழைத்து வருகிறார். சாதாரணமான காரியமா? இந்த 10-15 வச்சுட்டு மயக்கிறதுக்கு நான் படுகிற பாடு, இந்த 10-15 வச்சுட்டு நான் படுகிற பாடு தெரியுமா தினேஷ்?
நான் படுகிற பாடு. அவர் நினைக்கிறார், தினேஷ் நினைக்கிற அப்போ 10-15 நானும் ஒரு ஆள் தானே, என்ன சேத்தன்னு சொல்லுகிறாரு. அல்லேலூயா, உண்மைதானே? இந்த 10-15 வச்சுட்டு மயக்கிறதுக்கு நாங்க படுகிற பாடு. இவர் எத்தனை பேரை கூட்டிட்டு வர்றாரு? எத்தனை பேரை கூட்டிட்டு வர்றாரு? ஆமா, 10-30 லட்சம் ஜனங்களை அழைத்து வர்றாரு. சாதாரணமான காரியமா? சாதாரணமான காரியமா? அல்லேலூயா. சில இடங்களை கர்த்தர் உங்களை அனுமதிக்கிறார் என்றால், சில காரியங்களை தேவன் உங்களை அனுமதிக்கிறார் என்றால், ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை உங்கள் மூலமா கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நான் சொல்ல முடியும், இதுல இருக்கிற சில ஒரு பெரிய தேசத்தை வழிநடத்துகிற ஒரு முதிர்ந்த ஊழியர்களை வருவதற்கு கர்த்தர் அழைக்கிறார். அப்ப சில காரியங்களை தேவன் நம்மிடத்தில் அனுமதிப்பது நம்மளை ஒடுக்குவதற்காகவோ நாம் நெருங்கி போவதற்காகவோ அல்ல, நாம் உருவாக்கப்படுவதற்காகவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உருவாக்குவதற்காகவே இந்த கடினமான பாதையிலே கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. வேற யார அனுப்பி இருந்தாலும் பாதியில என்ன செய்திருப்பான்? பாதி வேற என்ன செய்திருப்பான்? பாதி வேற சொல்லுங்க வெட்டிருப்பான். பாதி வேற. இப்ப நிறைய வெட்டுகிற மனிதர்கள் தான் கூட்டிட்டு இருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும், வெட்டு வெட்டு எல்லாத்தையும் வெட்டு. என்னத்துக்குன்னு? மோசே யார ஒரு ஆளு அது என்னன்னு கேட்டாரா? சீனு கேட்டாரா? ஐயா ஐயா என்ன எடும் அப்படிதான் சொன்னார். அப்படித்தானே? என்ன எடுத்துரும், என் பேரை அங்க இருந்து என்ன செய்யும்? கிறுக்கி போடும். இந்த காரியத்தை நீ செய்வீர் என்றால் என் பேரை என்ன செய்யும்? கிறுக்கி போடும். நான் மட்டும் அங்க வந்து இந்த ஜனங்கள் அழிந்து போவதை நான் விரும்பவே இல்லை. அதான் ஊழியர், அதான் ஊழியக்காரங்க. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, இப்ப மோசே பல காரியங்களை தேவன் உணர்த்துகிறார். போகும் முன்பாகவே உணர்த்துகிறார். போகும் முன்பாகவே அதை தன்னுடைய தியானத்துக்குள்ளே மோசே கொண்டு வருகிறார். இன்னொரு காரியத்தை சொல்லட்டா? இன்னொரு காரியத்தை சொல்லட்டா? ஒன்று, யோசேப்பு அறியாத ஒரு ராஜா நன்மையை பெற்று மறந்த ஒரு ராஜா இடத்துல மறுபடியும் போக வேண்டும். இரண்டாவது, திட்டங்களையும் சதிகளையும் தீட்டின அந்த ஜனங்கள் மத்தியிலே மறுபடியும் கலந்து போக வேண்டும். அல்லேலூயா. திட்டங்கள் நம்ம இப்போ அப்படி பாட முடியாது. நம்ம விசுவாசிகள்லாம் பல திட்டம் போட்டு இருக்கிறாங்க. நம்ம குடும்பம் எல்லாம் பல திட்டம் போட்டு இருக்குது. எப்படிடா இவனை சொல்லுங்க வீழ்த்தலாம். அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, மூன்றாவது, தம் பிள்ளை போனாலும் பரவாயில்ல, யார் ராஜ்யம்? யார் ராஜ்யம்? பானோண்ட என்ன அதுதான். ஏன் தெரியுமா? அங்க ஒரு வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அதே 10வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவன் ஏன் தன் பிள்ளை என்று பாராமல் அவன் கொலை செய்வதற்கு ஏன் திட்டம் போட்டார் என்றால், அங்கே 10வது வசனத்தில் ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். வாசிங்க. அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி. இப்ப இவனுக்கு என்ன தெரியுமா? இவர்கள் மற்ற ராஜாக்களோடு சேர்ந்து யுத்தம் என்ன செய்து விடுவார்கள்? என்னை வீழ்த்தி விடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தன் ஜனங்கள் என்றும் பாராமல் தன் பிள்ளை என்றும் பாராமல் அழிப்பதற்கு இந்த பார்வோன் ஏன் துணிந்தார் என்றால், யார் ராஜ்யம்? யார் ராஜ்யம் பாதிக்கப்படணும்? யார் ராஜ்யம் அழிந்து விடக் கூடாது? இங்கேயும் சிலர் அப்படிதான் இருக்கீங்க. நான் நல்லா இருக்கணும். யாரு போல? எசேக்கியா ராஜாவை போல. என் காலத்துல என்ன இருக்கும்? என் காலத்துல சமாதானம் இருக்கும்ல, போதும். என் பிள்ளைகள் என்னால போனாலும் பரவாயில்ல, என் குடும்பம் எந்தால போனாலும் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. அங்கே பாருங்க, 4வது ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இவர் எங்கே போகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. அழைக்கப்பட்ட மனிதன் போகிற இடத்தை தெரிந்தே போகிறார். அழைக்கப்பட்ட மனிதன் தான் போகிற இடம் என்னதென்று
அறிந்தே சொல்லுகிறார். அதான் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். அழைப்பி சத்தத்தை கேட்ட ஒரு மனிதன் அந்த அழைப்புக்கு தான் தன்னை ஒப்பு கொடுப்பானே தவிர நடக்கிற சம்பவங்களை ஒரு நாள் எண்ண மாட்டான். அங்க ஒரு காரியத்தை வேகமாக நான் கற்றுத்தருகிறேன். இந்த மனிதர் போகிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை வேகமாக நான் கற்றுத்தருகிறேன். அங்கே யாத்திராகமம் புஸ்தகத்திலே அங்கே 3ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமா? அங்கே 11வது வசனத்தை முதல்ல வாசிங்க. தெரிந்த ஒரு பகுதி. மோசே 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மோசே பெரியவனானான் காலத்தில் அவன் தன் சகோதரத்திலே போய் சுமை சுமக்கிறதை பார்த்து எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்குமிங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலில் என்ன செய்தான்? புதைத்து போட்டான். பாருங்க 14வது வசனத்தை வாசிங்க. 14வது வசனம். எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். இது யார் சொல்லுகிறா? இது யார் சொல்றா? எபிரேயன் சொல்லுகிறான். இன்னும் சொன்னா யார் சொல்றா? மோசேயுடைய குடும்பம். இன்னும் சொல்லணும்னா யார் சொல்றா? மோசேயுடைய சகோதரர்கள். அதான் அங்க புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லு. உனக்கு சத்துரு யார் தான்? வீட்டார் தான் உனக்கு சத்துரு. எனக்கு சத்துரு என் வீட்டார் தான். வெளி மக்கள் என்ன கனப்படுத்துகிற கனம் என் குடும்பத்தில் ஒரு நாள் நான் பெற்றது கிடையாது. ஒரு நாள் பெற்றது கிடையாது. அவங்களுக்கு நான் யாராக தான் இருக்கிறேன். என்ன சிவா? ஆமா, சத்துரு. மோசே எகிப்தியன் ஒருவன் எபிரேயனை அடிக்கிறதை பார்த்த உடனே ஆவேசப்பட்டு அந்த எகிப்தியனை என்ன செய்கிறான்? கொண்டு போட்டுக்கிறான். இரண்டாவது எபிரேயனுக்கு சண்டை நடக்குது. அப்படின்னா 2 சகோதரர்கள் சண்டை போடுறாங்க. 2 சகோதரர்கள் சண்டை போடும்போது இதை யார் பார்க்கிறா? மோசே பார்க்கிறா. வந்து சொல்ற, ஐயா நம்ம யாரு? நம்ம சகோதரர்கள். நாம் சண்டை போடலாமா? நீ மற்றவன் இல்ல, நீ யார கொன்னவன்? நீ எகிப்தியனை கொன்னவன். யாருக்காக தான் கொன்னா? யாருக்காக தான் கொன்னா? இவனுக்காக தான் செய்தான். இன்னைக்கு நம்ம மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? நான் அவங்களுக்காக நம்ம நாயா பேயா உழைச்சாலும் இது உணராத ஜென்மங்கள். நானும் எவ்வளவோதான் உழைச்சி பார்த்தேன், எவ்வளவோ உழைச்சி பார்த்தேன். இப்ப இருதயத்தை கொஞ்சம் என்ன ஆக்கிட்டேன்? நான் உண்மையை சொல்றேமா, இப்ப இருதயத்தை கொஞ்சம் என்ன செய்யிட்டேன்? கொஞ்சம் கல்லாக்கி வச்சிருக்கிறேன். இனி கொஞ்சம் அவங்க என்ன செய்யிட்டு, பொதுவா சொல்றேன், சில விசுவாசிகளையும் சேர்த்தான் சொல்றேன். இதுகளுக்காக நான் ஓட்டம் மூட்டையை தூக்குன நாட்களை நான் இன்னும் மறக்கல. ஆனா அது என்ன கிழிச்சிட்டு போன கிளிப்புகளுக்கும் வாய்க்கு இதுகளுக்கு சப்போர்ட் பேசுறதுக்கு ஐயோ நம்ம மக்கள் இருக்கிறாவளே, நம்ம வீட்டார் இருக்கிறாவளே, அவன் அப்படிதான் செஞ்சிருப்போம், அவன் கொஞ்சம் ஊழியக்காரன் ஆயிட்டாம்ல. யார் தான் சத்துரு? யாரு? நம்ம வீட்டார் தான். மோசே இதெல்லாம் தெரிஞ்சா எங்க போறாரு? நீங்க மெசேஜுக்குள்ளே நீங்க இருக்க மாட்டீங்களா? திடீர் நீங்க அமெரிக்கா லண்டன் அப்படி டூர் போவீங்களா? இடைக்க உள்ள இருந்துட்டு எங்க போறாங்க கேட்கிறா. எங்க அனுப்புகிறாரு? எகிப்து தேசத்துக்கு. அல்லேலூயா சொல்லுமே. இவர் இப்ப எங்க தான் போகணும்?
எகிப்துக்கு போகணும். எகிப்துல போய் பார்வோனை சந்திக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. இப்ப அங்க உள்ள மனநிலைமை எப்படி? பார்வோன் யாரு? பார்வோன் யாரு? பார்வோன் யாரு? அவனோட மனநிலைமையை சொல்லுங்க. ஐயோ நீங்க என்னத்தை அதான் சொன்ன, பொங்கலை வச்சுட்டு நான் என்ன பாடுபடு. யோசேப்பு அறியாத நன்மையை பெற்ற மறந்த ஒரு கூட்டம். ரெண்டாவது என்னது? சூழ்ச்சி பண்ணுகிற கூட்டம். நன்மை பெற்ற ஜனங்களுக்கு விரோதமாகவே சூழ்ச்சி பண்ணுகிற ஒரு கூட்டம். அங்கதான் யாரு போனோம்? அங்கதான் யாரு போனோம்? மோசே போனோம். மூணாவது தன்னுடைய வாழ்விற்காக தன்னுடைய பதவி பறிபோகாமல் இருப்பதற்கு தன் பிள்ளைகளையும் இழக்க துணிந்த ஒரு ராஜாவை சந்திக்க போனோம். நல்லா வீட்டுல தன் ஜனத்துக்கு கட்டளை அப்படிதான் போட்டிருக்கு. எபிரேயருக்கு கட்டளை கொடுக்கல, தன் ஜனத்துக்கு. அப்படின்னா தன் ஜனம் சொல்லும் போது நீ அந்த தேசத்தில் அடிமையா இருந்தா நீ என்ன செய்யணும்? நீயும் எகிப்தியனுக்கே இந்த கட்டளைன்னா எகிப்து தேசத்தில் அடிமையா இருக்கிற நீ கட்டாயம் செஞ்சே ஆகணும். அதை அறிந்துதான் மாஸ்டர் பிளான் சொல்லுவாங்களா, மாஸ்டர் பிளான். ஏன்னா எகிப்து மக்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் சொன்னா மக்கள் நினைப்பாங்க, ஐயோ இந்த ராஜா அந்த ஜனங்களை என்ன செய்யறாங்க, ஒடுக்குறாங்க. அப்ப தன் ஜனத்துக்கு அந்த கட்டளை கொடுத்தா அது என்ன செய்யும்? தேசம் முழுவதும். ஆமா, அது தொடர்ச்சியா நடக்கும். மாஸ்டர் பிளான் போடு. காரணம் என்ன? ஒண்ணு, என் ராஜ்யம் பாதுகாக்கப்படணும். என்னுடைய ஆளுமை குறைந்து விடக் கூடாது. என்னுடைய ஆளுமை சக்தி குறைந்து விடக் கூடாது. அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். எதை செய்வதற்கு துணிவேன். இப்படிப்பட்ட மனநிலைமையில் தான் உலகம் போய்கொண்டு இருக்குதுங்க. நான் நல்லா இருக்கணும், நான் செல்வத்தோட இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். எந்த குடும்பத்தையும் நசிப்பதற்கும், எந்த குடும்பத்துக்கு விரோதமாக காரியத்தை செய்வதற்கும் இன்னைக்கு ஜனங்கள் துணிந்து விட்டார்கள். இது எங்க இருந்து வந்த ஆவி? எங்க இருந்து? பார்வனிடத்திலிருந்து வந்த ஆவி. அவனுக்கு ஒரே எண்ணம், என் ராஜ்யம் என்ன செய்யணும்? என் ராஜ்யம் கட்டப்படணும், நான் நல்லா இருக்கணும். தேசத்துல பார்வோனுடைய ஆவிதான் பலமாக்கிரியை செய்து அதிகாரிகள் உள்ளத்திலே, ராஜாக்கள் உள்ளத்திலே, பலவிதமான பதவியில இருக்கிற உள்ளத்துல அதுதான் கிரியை செய்கிறது. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு நாள் வரும், வயநாடு பகுதியில் வந்தது போல, அன்னைக்கு இந்த பதவியும் இருக்காது, இந்த பணமும் இருக்காது, இந்த வீடு இருக்காது. நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா, மாசத்துக்கு ஒருக்கா அப்படி ஒவ்வொரு இடத்துல நடக்கணும். மாசத்துக்கு ஒருக்கா இந்த சீசனுக்கு மழை பெய்யும் தெரியுமா? சீசனுக்கு மழை பெய்யுது மாதிரி, சீசனுக்கு வெயில் அடிக்க மாதிரி, வருஷத்துல 12 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு இடத்துல என்ன வரணும் சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? நிலநடுக்க வரணும். ஏன்னா மக்களுக்குள்ள என்ன ஒரு மத நிலைமை தெரியுமா? அல்லேலூயா. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன தெரியுமா மனநிலைமை? எங்களை சுற்றிலும் அழகான இயற்கையான மலை, எங்களை சுற்றிலும் அழகான இயற்கையான கடல். உனக்கு தான் ஆபத்து அதிகம் மோன, உனக்கு தான் ஆபத்து அதிகம். ஆமா, அங்கேயாவது வெறும் மழையினால வந்த சேதம், உனக்கு மழை சேதம், கடல் சேதம் ரெண்டு இருக்குது. பார்த்து நடந்துக்கோ. நான் என்ன என் கையில் வந்தாலும் நான் என் மாதிரி சாதாரணமாக இருக்கிறேன். எனக்கு தெரியும் நாளைக்கு என்கிட்ட இது இல்லாமல் போகும். அது பைக்கானாலும் சரி, அது எதுவானாலும் சரி. நான் கெட்டிட்டு இருக்கிறா, இவன் எனக்கு நிரந்தரண்ணா. நான் பெத்து இருக்கு 2 இது எனக்கு நிரந்தரண்ணா கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. உண்மை அதுதான். இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது, அது மட்டும் தான் நிரந்தரம், அது மட்டும் தான் அங்க செல்லணும். நமக்கு என்ன ஒரு வீடு இல்லாட்டா நமக்கு என்ன கவலை? என்னத்துக்குன்னு கேட்கிறேன், என்னத்துக்குன்னு? வீடை கொண்டு போக முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வீடு கூட இல்லாம
ரோட்டோரம் படுத்து கிடக்கிற லட்சங்கள் 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 குடும்பங்கள். நமக்கு இதாவது ஆண்டவர் தந்திருக்கிறாரே. மழை வரும்போது நனையாம, காற்று வரும்போது நம்மளை சேதப்படுத்தாதவன் இந்த குடிசையாது கரங்களை தட்டதுக்கு தான் மனசு வராதா? இதையாகிலும் ஆண்டவர் நமக்கு தந்தாரே, அவர் எவ்வளவு நல்லவர். நான் திருநெல்வேலி பகுதியில் அப்படி போறேன், சொன்னேன் நினைக்கிறேன், கொஞ்ச நாள் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி சொன்னேன்னு தெரியல. அப்படி போறேன், ஒரு இடத்துல ஒரு குறைஞ்ச ஒரு 200 குடிசைன்னு இடம் கிடையாதுங்க. மற்ற டார்பால் இருக்குல்ல, டார்பாலில் ஒரு 8 அடிக்கு இங்கே ஒரு கம்பு நட்டி இருக்காங்க, அங்கே ஒரு கம்பு நட்டி இருக்கிறாங்க, ஒரு 10 அடிக்கு அங்கே ஒரு கம்பு நட்டி இருக்கு, அங்கே மூடியாச்சு, சுத்தமாக மூடியாச்சு. இப்போ அது அவங்களுக்கு என்னது? வீடு. என்ன 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 சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இவங்க இப்போ 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு போட்டிருப்பான். என்ன இருக்காது உள்ள? என்ன இருக்காது? ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது, வேறு மண்ணாங்கட்டி இருக்காது. அந்த பிள்ளைகள் அதில் சேர்ந்து எனக்கு பார்த்தேன் கொஞ்ச நேரம் அதை பார்க்கணும் போல ஆசை. அந்த பிள்ளைகள் சேர்ந்து அதில் விளையாடுகிறத பார்க்கும்போது, அந்த குடிசையில் இருக்க ஒவ்வொருவரும் அப்படி குடும்பமா, அப்படி 4-5 குடும்பமாட்டு சேர்ந்து அதில் இருந்து ஒரே சிறியண்ணா களியண்ணா. உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்குதா? உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கான்னு? இங்க லட்சம் கோடி வச்சிருக்கிற அம்பானி கிட்ட வர அந்த சந்தோஷம் இருக்காது, இருக்காதுன்னு. நமக்கு இப்ப என்ன தெரியுமா? அதெல்லாம் இருந்தாதான் சந்தோஷம், கார் இருந்தாதான் சந்தோஷம். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப பார்வோனுடைய மனதில் அப்படிதான், எனக்கு எல்லாம் இருக்கணும், என்னை விட்டு ஒன்னும் செய்யக்கூடாது, போயிடக்கூடாது, ஒன்றும் போயிடக்கூடாது. நான் போகதை குறித்து ஒரு நாள் கவலைப்பட்டே கிடையாது. இப்போ என்ன 10 பேர் 15 பேர் இருக்குங்க, இதில் எத்தனை நான் பிச்சுட்டு போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் கவலையே பட மாட்டேன். நமக்கு இப்போ எல்லாம் போயிடக்கூடாது, பிடி பிடி பிடி, அது ஓடினாவ இது ஓடினாவ, எதை கொண்டு போவ? அல்லேலூயா. பார்வோனுடைய ஆவி சொல்றேன், நான் யாரையும் குற்றப்படுத்தலை. இந்த ஆவி உங்களிடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த ஆவி ஒரு நாள் செயல்படக்கூடாது. நான் போனாங்க, சர்மி அம்மா போனாங்க, அவங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் வரமாட்டாங்க, அந்த சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு நாள் கூட அவள்கிட்ட கடிந்து பேசினது கிடையாது. ஒரு நாள் கூட. அண்ணாச்சி தம்பி அண்ணா பேக்கில் இருக்கார், அவர் திடீர்னு வருவார். இந்த திடீர்னு பெஞ்ச மலையில் பூத்த காலாம் போல் சைமனர் எல்சட, அவர் நான் என்ன சொன்னாலும் அவர் என்ன நினைக்க மாட்டார், என்னை கோவப்படவே மாட்டார். அந்த உரிமையில் தான் சொல்கிறேன். அவர் திடீர்னு ஒரு காளான், இந்த காளான் தானம்மா, ஆமாம், திடீர்னு மழை பெஞ்சா பூக்கிற காளான் போல் திடீர்னு சைமனர் சபையில் வந்து அப்படி வந்து இருப்பார் பேக்கில். அது கொஞ்ச நாள் காணாது. நான் ஒரு நாளாக தான் அவர்கிட்ட கோவப்பட்டுருப்பேன் கேளுங்க. ஆனால் ஒன்று சொல்லுவேன், எங்கேயாவது சொல்லியிருக்கேனாமக்கா, அனிதா சொல்லியிருக்கிறேண்ணா, எங்கேயாவது ஆராதிக்க போங்க. வராமல் இருக்கிறது பிரச்சனை, கவலை இல்லை. நீங்கள் ஆராதிக்காமல் இருந்தால் தான் எனக்கு வருத்தம். தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இது நமக்கு என்ன தெரியுமா? யாரு படத்துறாத கூட போடு கூட போடு கூட போடு கூட போடு கூட போடுன்னு சொல்லி இப்போ கூடிட்டே இருக்குது. உள்ள பாவம் தான் பெருகிட்டே இருக்குது. இந்த பெரிய சபைகள்லாம் என்ன நிறைந்திருக்கு தெரியுமா? நான் குற்றம் சொல்லலை, பாவம் தான் நிறைந்திருக்கு. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா இது பார்வோனுடைய ஆவி. இது நம்மிடத்தில் என்ன செய்யக்கூடாது? கிரியை செய்யக்கூடாது. ஒரு பெரிய ஒரு சபையில் நான் ஒரு நாள் போய் நிற்கிறேன். அப்போ ஒரு ஊழியர், அந்த சபை ஊழியர் இடத்துல ஒரு பிள்ளை பேசிட்டு இருக்குது. ஒரு பிள்ளை சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. ஓப்பனாக சொல்கிறேன், உள்ள ஒன்று போட்டுருப்பாங்க தெரியுமா? ஃபேண்டுக்கு உள்ள ஒன்று போட்டிருப்பாங்க தெரியுமா? ஹலோ, ஃபேண்டுக்கு உள்ள என்ன போடுவீங்க? ஆமாம், 100. அது தெரியுது வெளியே. அப்போ அந்த ட்ரெஸ்ஸு எந்த அளவுக்கு ஆனால் அவர்கிட்ட இவர் எப்படி பேசிட்டு இருக்காரு? ஊழியக்காரர் எப்படி பேசிட்டு இருக்காரு? சொல்லுங்க, சிரிச்சு கழிச்சு பேசிட்டு இருக்காரு. பெருக பெருக என்ன பெருகும்? பாவம் பெருகும். பார்வை எல்லாத்தையும் தனக்குள்ள வைக்கணும்னு நினைச்சாரு. என்னதான் பெருகிச்சு? என்ன தெரியுச்சு? பாவம் தான் பெருகிச்சு. யோசேப்பு அறியாத ஒரு ராஜா எழும்பின போது அவனுக்குள்ள என்னதான் பெருகிச்சு?
பாவம்தான், பாவம் பாவம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய சமாதானம் பெருக வேண்டும். உங்கள் குடும்பத்தில் தேவ சந்தோஷம் பெருக வேண்டும். அழைப்பு சத்தத்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலையை கண்டு ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டான். ஒன்னே ஒண்ணு, தேவ திட்டம் என் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும், தேவ ராஜ்யம் என் மூலமாக கட்டப்பட வேண்டும். அந்த ஒரு திட்டம் தான் மோசேயுடைய வாழ்க்கையில செயல்பட்டது. இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஆவிகள் செயல்படலாம். நீங்கள் போகிற இடத்துல இப்படிப்பட்ட ஆவிகள் செயல்படலாம். நீங்கள் வருகிற சபையில கூட இப்படிப்பட்ட ஆவிகள் செயல்படலாம். ஆனா ஒன்று உங்களுடைய சிந்தனை இருக்கணும், நான் அழைப்பின் சத்தத்தை கேட்ட ஒரு மனிதன், என் மூலமாக ஒரு ரட்சிப்பு இந்த பட்டணத்தில் கட்டளையிட வேண்டும், என் மூலமாக என் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும். அதற்காகவே தேவன் என்ன செய்திருக்கிறார்? உழைத்திருக்கிறார். மோசேயுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு தெய்வ திட்டம் மாத்திரமே நிறைவேற்றுவதற்கு மோசே தன்னை ஒப்பு கொடுத்தார். நடந்த காரியம் என்ன? 30 லட்சம் ஜனங்களை அழைத்து வருகிறார். இந்த சத்தத்துக்கு இங்க இருக்கிற சிலர் செவி கொடுப்பார்கள் என்றா நான் சொல்ல முடியும், இவர்கள் மூலமாக ஒரு பெருங்கூட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்த போகிறார். ஒரு பெருங்கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். இங்கே நடக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து ஒரு நாள் சோர்ந்து போகாத. உன்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். அதை ஒரு நாள் சிந்திக்காத. நன்மை பெற்றவர்கள் உங்களை விட்டு ஓடி போயிருக்கலாம். நோ, அதை பத்தி கவலையப்படாத. நன்மை பெற்றவர்கள் உன்னை கொலை செய்வதற்கும் எந்தனம் பண்ணிருக்கலாம், பரவாயில்லை. ஆண்டவருக்காக, என் ஆண்டவருக்காக. ஏனென்றால் என் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், என் மேல ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், என் மேல ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அது நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காக நான் எந்த சூழ்நிலைக்கும் என்னை ஒப்பு கொடுப்பேன் சொல்லுற மாத்திரம் அப்படியே எழும்பி நீங்க தேவ சமூகத்திலே அப்படியே எழும்பி நிற்போமாம். தேவன் உன்னை அழைக்கிறார். அருமையான குடும்பமே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அருமையான மகனே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன் வாழ்க்கையில் நீ பலவிதமான சூழ்நிலைகள் நடுவில் நீ கடந்து வந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில பலவிதமான ஏமாற்றத்தின் நடுவில் நீ கடந்து வந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில பலவிதமான எதிர்ப்புகள் நடுவில் நீ கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் மறுபடியும் உன்னை அழைக்கிறார். எதற்காக தெரியுமா? அவருடைய ராஜ்யம் உன் மீது, அவருடைய ராஜ்யம் உன் மூலமாக கட்டப்பட வேண்டும், அவருடைய திட்டம் உன் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தேவன் காத்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்போடு தேவன் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். மகனே வா, மகனே வா, உன் மூலமாக இந்த பட்டணத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். உன் மூலமாக இந்த சபையில ஒரு மாற்றத்தை நான் உருவாக்க வேண்டும். உன் மூலமாக ஒரு எழுப்புதல் தீ உன் குடும்பத்தில் பற்றி எரிய வேண்டும். அதற்காகவே தேவன் உன்னை அழைக்கிறார். அழைக்கப்பட்ட தேவ குடும்பமே, அழைக்கப்பட்ட சபையாரே, அழைக்கப்பட்ட சந்ததியே, இந்த அழைப்பை சத்தம் உன் காதுகளை தொனிக்கிறதா? இந்த அழைப்பை சத்தம் உன் காதுகளை தொனிக்கிறதா? மோசேக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை சத்தம் உன் காதுகளை தொனிக்கப்படுகிறதா? எதையும் நினைத்து கவலைப்படாத, எதையும் நினைத்து புலம்பாத மகனே, அருமையான குடும்பமே, எதை நினைத்து கவலைப்படாத. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் இறுதி வரைக்கும் உன்னை நடத்துவார். இறுதி வரைக்கும் ஒரு சேதம் வராதபடி உன்னை பாதுகாப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. முடிந்தவர்கள் இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவுன் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே. ஆராதிப்பே அதை எண்ணியே
வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே 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 எத்தனை பேர் சொல்ல முடியும்? அழியும் என் கைகள் கொண்டு, அழியும் என் உதடுகள் கொண்டு அந்த அழைப்பு சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்காக என்னை தத்தம் செய்கிற சொல்லுங்க மாத்திர கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி இந்த அழைப்பு சத்தத்துக்கு நான் செவி சாய்ப்பேன். இந்த அழைப்பு சத்தத்துக்கு நான் செவி சாய்ப்பேன். தேவனையும் மட்டும் ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக, பாடல் ஆராதனை மூலமாக, ஜெப வேலை மூலமாக, சங்கீத பகுதிகள் மூலமாக தேவன் நம்மோடு இடைப்பட்டதற்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவன் வார்த்தை மூலமாக நம்மோடு பேசினபடினால் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனையும் மட்டும் ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக கேட்ட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில தேவ அழைப்பை நாம் உறுதிப்படுத்த, அழைப்பு சத்தத்துக்கு நாம் செபிசாய்க்க தேவ ஆவியானவர் நல்ல ஆவியான நம்மை செம்மையான பயன் நடத்தும்படியாக சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாக அம்மா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். Amen. Thank you, Jesus. Stotram. Yes. Stotram. 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 Amen. Stotram. 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 Yes. Stotram. 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 Yes. Stotram. Arpanam. Stotram. 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 Hallelujah. Stotram. 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 Amen. Yes. Amen. Stotram. நிறைவேற்றினீர். ஸ்தோத்திரம். ஆமென். முகாந்திரம் உண்டு, நிறைவேற்றும். ஸ்தோத்திரம். 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 எஸ் எஸ் இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். உறுதியாய் நிற்க. எஸ். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே படைச்ச நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட வழிநடத்துதலும் இன்றும் என்று சதா காலங்களும் இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.